வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இப்போ மேஷம் 8ஆம் பாவமாக வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வரும்? 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், நம்மளுடைய அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய ஸ்தானம். அதே போல் விபத்து, கண்டம், சர்ஜரி இது எல்லாமே 8ஆம் பாவம் தான். அப்போ இந்த 8ஆம் பாவம் மேஷமாக மாறும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? இப்போ மேஷம் அப்படிங்கிறது பயன்படாத ராசின்னு பார்த்தோம். இந்த மேஷ ராசியில் சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோளம், சனி பகவான் நீச்சம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள்: அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி கேதுவினுடைய நட்சத்திரம், பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம், கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ மேஷம் 8ஆம் பாவமாக வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பரணி அப்படிங்கிற நட்சத்திரம் காலபுருஷனுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி, இவங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, வம்பு சண்டை அல்லது பிரிவு அப்படிங்கிறது ஒரு தடையாவது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு வாசல ஏறி இறங்கிடுவாங்க. சொத்து பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்காளி பங்காளி பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுக்கு எப்பவுமே ஒரு கடன் சார்ந்த ஒரு பிரச்சனை, நோய் சார்ந்த ஒரு பிரச்சனை, எதிரிகளால் தொல்லை. இந்த 3த்து மேலையும் ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மேஷம் 8ஆம் பாவமாக வரும் பொழுது நீண்ட ஆயுளை கொடுக்கும். ஆனால் ஏதாவது ஒரு நோயை கொடுத்து அதுக்கான மருந்து மாத்திரையை நெடுங்காலம் எடுத்துக்க வைக்கும். ஒரு தடையாவது ஆப்ரேஷன், ஒரு தடையாவது சர்ஜரி, ஒரு தடையாவது வெட்டுக்காயம், ஒரு தடையாவது கீழே விழுந்து சிராய்க்கிறது, ரத்தம் கண்டிப்பாக வெளியேறிடும். அதனால இவங்கெல்லாம் ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, பரிகாரமும் கூட. இவங்களுக்கு திடீர்னு ஒரு விஷயம் சர்ப்ரைஸாகவே நடக்கும். உயில் சொத்து கிடைக்கும். இவங்களுக்கு எப்பவுமே உடல் சார்ந்த விஷயத்தின் மேலே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நோயின் மேலே, நோய் சம்பந்தமாக, கடன் சம்பந்தமாக, எதிரிகள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு தொல்லையை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதன் மேலே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு அடிக்கடி விபத்து, கண்டம் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். தலையில் இடிச்சுக்கிறது, காலில் இடிச்சுக்கிறது, திடீர்னு ஏதாவது கூர்மையான ஆயுதங்கள்னால காயப்படுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே திடீர்னு சர்ப்ரைஸாகவே நடக்கும். அதே போல் இவர் வயசானதுக்கு அப்புறம் இவர் பேர பசங்களுக்கு உயில் எழுதி வச்சுட்டு போவார். ஏதாவது ஒரு வழியில் இவங்களுக்கு குழந்தைகள்னால அசிங்கம், அவமானம் ஏற்படும். அதனால் குழந்தைகளை சின்ன வயசுலேயே நல்ல புத்திமதிகள் சொல்லி நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதே போல் இவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக், அமானுஷ்யம், செய்வினை இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதனாலேயே இவங்க நிறையா பேர்கிட்ட ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குவாரி, மணல், செங்கல் சூளை, தியேட்டர் இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து இவங்களுக்கு வருமானங்கள் வரும். இந்த மேஷம் 8ஆம் பாவமாக வர்றதுனால இவங்களுக்கு 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது ரொம்பவே ராசியாக இருக்கும். 8ஆம் நம்பரில் வீடு, 8ஆம் நம்பரில் வண்டி, 8ஆம் நம்பரில் செல்ஃபோன் நம்பர், இந்த மாதிரி 8ஆம் நம்பரில் வர்றது இவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். 8ஆம் இடம் தான் கழிவறை. இவங்களுக்கு கழிவறை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் 8ஆம் இடம் அப்படிங்கிறது மர்ம உறுப்பு, ஆசனவாய். அதில் இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். மலச்சிக்கல் இருக்கிறது, ஆசனவாய் வெடிப்புகள் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. இவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு கரடு முரடான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா மேசராசி ஒரு கரடு முரடான இடம். இவங்க வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இவர்களுடைய குழந்தைகள் கல்வியில் சிறந்தவர்களாக விளங்குவாங்க. நல்ல ஒரு பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். இவங்க சம்பாரித்து வைக்கிற சொத்து அத்தனையுமே இவங்களுடைய குழந்தைக்கு போய் சேரும். அதே போல் இந்த 8ஆம் பாவம் மேஷமாக வரும் பொழுது நாம் ஒரு விஷயத்த ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். மேஷம் அப்படிங்கிறது காலபுருஷனுடைய 1ஆம் வீடு. அது இவங்களுக்கு 8ஆம் பாவமாக மாறும் பொழுது தன்னுடைய பேரில் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது, ஆயுள் இன்சூரன்ஸ் பண்ணுறது, அதே போல் குடும்பத்தின் பேரில் இன்சூரன்ஸ் பண்ணுறது, ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இவங்களுக்கு பிஎஃப் பணம், கிராஜுவிட்டி அமௌண்ட்டு, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் பணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடான சிக்கல் வரும். அதில் எந்தவித குளறுபடியும் இல்லாமல் முன்னாடியே அதை சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பிற்காலத்தில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது இந்த சிக்கலை சந்திக்க நேரிடும். அதனால் முன்கூட்டியே இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த மேஷம் 8ஆம் பாவமாக வரும் பொழுது பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.